நம்முடைய கை மிஞ்சி நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிற எதையுமே எப்பவுமே நம்ம திட்டம் போடவோ இல்லை யோசிக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அது நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கும், நம்முடைய 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 சூழ்நிலைக்கு மிஞ்சி இருக்கும். நம்மளால அது பண்ண முடியாது. நம்மளால அதை பண்ண முடியாத போது அதை குறித்து நம்ம ரொம்ப யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேர் மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே மன அழுத்தத்திற்கு உங்க மனசை விட்டுறவே கூடாது, எப்பொழுதும் விடக்கூடாது. உங்களுடைய நம்முடைய மனசை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீ யோசிக்காத, நாளைய தினத்தை குறித்து யோசிக்காத, அடுத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, அந்த எதிரி வந்திருக்கிறானே என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, நீ அமர்ந்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய மனசுலையாவது ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த 6வது நாள் ஒரு ஹெல்ப் கேளுங்க. என்ன ஹெல்ப் கேளுங்கன்னா, ஆண்டவரே நான் முதல்ல இந்த காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்றத, ரொம்ப யோசிக்கிறத நான் நிறுத்தணும் ஆண்டவரே. அதற்காக நான் திட்டம் போடுறதெல்லாம் நான் நிறுத்தணும் ஆண்டவரே. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதெல்லாம் நிறுத்தணும் ஆண்டவரே. உங்களுடைய விஷனை யோசிங்க, நீங்க வளர்ச்சிக்குரியதை யோசிங்க. நாளைக்கு எப்படி உயர்றது, எப்படி அடுத்த படிக்கு போகிறது, அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது உங்க ஆவிக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அது உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இப்போ இந்த ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை என்ன யோசிக்கலாம்னா, சரி ஓகே ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஊழியத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகணும், ஆண்டவரே எப்படி நீர் என்ன நடத்த போகிறீர், இதெல்லாத்தையும் நான் யோசிக்கிறது தவறல்ல. அது ஒரு விஷனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் எதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், இன்னைக்கு பார்க்கிற சில சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவரை கூப்பிடலாமா அவரை, இந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா நான் மனநோயாளி தான் மாற முடியுமே தவிர அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆமென். என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என் சிந்தையை வைக்கணும், என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என்னுடைய கண்களை வைக்கணும். இப்போ இன்னைக்கு உங்க கண்களையும் உங்க சிந்தையையும் அந்த விஷனுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையுமே மறந்துருங்க, வேற எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. நான் நம்புறேன், நம்ம இருந்து செய்கிறதை காட்டிலும் பல மடங்கு அவர் இருந்து செய்வது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பார்த்து கொள்ளுவேன், அவர் பார்த்து கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துல நான் தரேன், என் பிள்ளைய உங்க கரத்துல நான் தரேன், எங்க மகளை உங்க கரத்துல நான் தரேன், இந்த கேஸை நான் உங்க கரத்துல தரேன், இந்த இடத்துல இந்த காரியத்தை சூழ்நிலைய உங்க கரத்துல நான் தரேன். ஆண்டவரே நான் ரிலீவ் ஆகணும், நான் அமைதி ஆகணும், நான் பயப்படக்கூடாது, நான் அந்த காரியத்தை யோசிக்க கூடாது. இப்போ அந்த கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடும், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. பாடிக்கொண்டே என்னாலும் ஸ்தோத்திரமே.
அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஆமென். நான் எப்ப என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் சுகமா வாழுவேன். நான் எப்போ என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று, நீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அதான் என்னுடைய நினைவு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால ராத்திரி முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, படுக்க போகும்போது முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, அப்படியே எந்த இடத்துல போனாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை யோசிக்கணும்னா பைபிள் சொல்லுது எப்படி யோசிக்கணுமா மாமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஆமா அதைத்தான் யோசிக்கணும். உங்க யோசனை என்ன இருக்குது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த நாள் முழுக்க காலையிலிருந்து எந்திரிச்சதுல இருந்து நீங்க எதை யோசிச்சிருக்கிறீங்க? எதை அதிகமா யோசிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் யோசிச்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா எதிர்மறையா தான். என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், அதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இவன் இப்படி பண்ணா என்ன பண்றது, அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, இவன் இங்க கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டா என்ன பண்றது. அவன் தள்ளியே விடல, அவன் இன்னும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகவே இல்லை. நம்முடைய யோசனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆனா அந்த யோசனை அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக காலையிலிருந்து திரும்ப படுக்க போகிற வரைக்கும் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தனையில என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கர்த்தரை குறிச்சு, அவருடைய வார்த்தையை குறிச்சு, தரிசனத்தை குறிச்சு, உயர்வை குறிச்சு, என் மீட்பருடைய அற்புதத்தை குறிச்சு பிரதர் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க சிந்தையை சிறைபிடித்து வைத்திருக்கிற அந்த அவிசுவாசத்தினுடைய கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைஞ்சு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதாக. உங்க சிந்தனையை சீர்படுத்தி அப்படியே சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. கர்த்தர் உங்க சிந்தையை பலப்படுத்தி, உங்க சிந்தையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, நீதி உள்ளவைகளை யோசிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார். கர்த்தர் பலன் தருவார். ஆமென்.